இந்த கொலையிலே முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கொளத்தூர் தொகுதியிலே வந்து 50,000க்கு மேல தலித் வாக்குகள் இருக்கின்றன. அப்படி தலித் வாக்குகள் எல்லாம் வந்து இந்த முதலமைச்சருக்கு எதிராக போய் முதலமைச்சரே தோற்கும் அளவிற்கு பல அக்யூஸ்டுகள் வந்து அதிலே வந்து வெளியே பெயிலில் சென்றார்கள். பெயிலில் சென்றவர்கள் பல இடங்களில் தப்பிச் செல்லவும் முயற்சி செய்திருக்கின்றார்கள். வழக்கமாக வழக்குகள் பார்த்தால் ஒரு தேதிக்கு வர வேண்டியது அதுக்கு பின் தேதிக்கு தள்ளி போகும். ஆனால் இந்த வழக்கிலே புதிய அரசாங்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த வழக்கு மேல்முறையீடை வாபஸ் வாங்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு ஆனந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் கொலை எந்த கண்டிஷன் நோக்கி போயிட்டு இருக்கு சார்? ஏன்னா இப்போ சிபிஐ வழக்கு மாற்றப்பட்டது, ஆனால் முழுமையாக அது ஒப்படைக்கப்படவில்லை. இப்போ எந்த கண்டிஷன்ல இருக்கு சார் திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கு? சார், இப்போ இந்த ஸ்டேஜ்ல இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நாம வந்து இதோடைய ப்ரீவியஸ் ஸ்டேஜ் இன்சிடென்ட் எப்போ நடந்தது அதுல இருந்து ஒரு சின்ன பார்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு தேதியில வந்து சொல்றேன். ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 2024 ஜூலை மாதம் 5ஆம் தேதி வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமத்துவ தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுகின்றார். படுகொலை செய்த உடனே வெறும் 8 நபர்கள் தான் இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும் சில 3 நபர்கள் வந்து காவல்துறையில சரணடைந்தவர்கள் மட்டுமே இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்கார்கள் என்று வழக்கை, இதற்கு எந்த அரசியல் தொடர்பும் இல்லை, வேறு எந்த மாவட்டங்களிலிருந்தும் தென் மாவட்டங்களிலிருந்து வரவில்லை, இது அரசியல் படுகொலை இல்லை அப்படி என்று இந்த வழக்கை முடிக்க நினைத்தார்கள். நான் பொறுப்பேற்ற பிறகு இந்த வழக்கிலே சொல்லப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட நபர், அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் ஏற்கனவே எங்கள் கட்சியிலே வந்து அவர் ஒரு தொண்டராக இருந்து அண்ணன் மீது விசுவாசமாக இருந்தவர். அந்த கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு தலைவர் ஒரு ஆளுமையாக மாறி வருகின்றதை எண்ணி இந்த அரசு பொறுக்க முடியாமல் இது அரசியல் படுகொலையாக நிகழ்த்தப்பட்டது, உரிய முறையிலே விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்தோம். கட்சியின் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக எங்களுடைய தேசிய தலைவர் பெகன் குமாரி மாயாவதிஜி அவர்கள் அண்ணனுடைய மரணத்திற்கு வரும்பொழுது இந்த கொலைக்கும் ஆளுகின்ற திமுக அரசாங்கத்திற்கும் தொடர்பு இல்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கோரிக்கையாக அங்கு வைத்துவிட்டு சென்றார். ஆனால் தொடர்ந்து மாநில அரசாங்கம் 1.5 ஆண்டு காலமாக அவர்களே வைத்து இந்த விசாரணையை நடத்தினார்கள். இதிலே திருப்தி அடையாத இந்த விசாரணையை திருப்தி அடையாத அண்ணனுடைய தம்பி அண்ணன் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயர்நீதிமன்றத்திலே விசாரணை சரியான முறையில் நடைபெறவில்லை, இந்த விசாரணையை இங்கு தமிழக அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த விசாரணை சரியானதாக இருக்காது, ஏனென்றால் ஏற்கனவே அண்ணன் அவர் 2011 முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து அங்கு போட்டியிட்டிருக்கின்றார். ஒரு கணிசமான வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட முறையிலே ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராகவும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மாநில தலைவருடைய கொலையை முறைப்படி விசாரணை செய்யவில்லை, பல சாட்சிகளை சேர்க்கவில்லை, பல குற்றவாளிகளை நெருங்கவில்லை. இப்போது பிடித்திருக்கின்ற குற்றவாளிகள் மட்டும் உண்மையான குற்றவாளிகள் அல்ல. இவர்களுடன் சேர்ந்து முக்கியமாக எந்த விதத்திலே இவர்கள் அண்ணனுடைய கொலைக்கு பின்புலமாக அரசியல் காரணங்களாகவும் பணபலத்தை பயன்படுத்தினார்கள் என்பதை எல்லாம் இவர்கள் விட்டுவிட்டு மேம்போக்காக விசாரணை செய்கின்றார்கள் என்று ஒரு மனுவை அளித்து உயர்நீதிமன்றத்திலே மாண்புமிகு நீதியரசர் ஐயா வேல்முருகன் அவர்கள் இந்த விசாரணையை செய்து 21 காரணங்களை கூறினார், ஏன் இந்த வழக்கு சிபிஐக்கு போக வேண்டும் என்று. அப்படி சிபிஐக்கு போவதற்கான 21 காரணங்களிலே பார்த்தீர்கள் என்றால், ஒரு சாதாரண ஒரு நடைமுறையில் நடக்க வேண்டிய ஒரு விசாரணை, ஐடென்டிபிகேஷன் பரேடு முதல் அந்த விசாரணையுடைய தொடர்ச்சி, குற்றவாளிகள் சொல்லுவதை, அதாவது குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக இவர்கள் சொல்லுகின்ற அந்த ஸ்டோரியை வைத்தே வந்து வழக்கை முடித்து விடுவது என்பது அவர்கள் சொல்வதை வைத்து வழக்கை நடத்திவிட முடியாது. பல காரணங்கள், 21 காரணங்கள், அரசியல் காரணங்கள். இவ்வளவு அரசியல் சம்பந்தப்பட்ட புள்ளிகளை யாரையும் சரியான முறையிலே விசாரிக்கவில்லை. இப்படியெல்லாம் சொல்லி 21 காரணங்களை சொல்லி மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இங்கு உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை, அதாவது உயர்நீதிமன்றத்தின் வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு தான் மாற்ற வேண்டும், போட்டிருக்கின்ற சார்ஜ் ஷீட்டை கோஸ் செய்தார்கள். இதுதான் நடந்தது. ஆனால் தமிழக அரசாங்கம், அதாவது அன்றைய திமுக அரசாங்கம் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்காமல் அதை உச்ச நீதிமன்றத்திற்கு அப்பீல் வருகின்றார்கள். அப்பீல் வரும்போது பார்த்தீர்கள் என்றால் வழக்கு வந்து
24/9/2025 அன்று தீர்ப்பாகின்றது. அப்படி அந்த தீர்ப்பாகின்ற அந்த வழக்கை உடனே 15 நாளில் உச்சநீதிமன்றத்திலே தமிழக அரசே, திமுக அரசாங்கமே விசாரித்துக் கொள்ள வேண்டும் என்று மனு செய்கின்றார்கள். முதல் முறை வந்தபோது அந்த மனு நம்மால் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஏனென்றால் நாங்கள் கேவியட் போட்டிருந்தோம். அதன் பிறகு 2வது முறையும் ஒரு மனுவை எடுத்து வந்தார்கள். அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதன் பிறகு 3வது முறையாக ஒரு மனுவை எடுத்து வந்து இடைக்கால சொருகல் என்று பலரை உள்ளே அழைத்து வந்து ஒரு இடைக்கால தடை உத்தரவை இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றுவதை தடை உத்தரவாக பெற்றார்கள். ஆனால் முதல் முறையாக வழக்கு வந்தபோது உச்சநீதிமன்ற நீதிபதி மதிப்பிற்குரிய ஜே.கே. மகேஸ்வரி அவர்கள் தெளிவாக சொன்னார், இந்த வழக்கு சிபிஐ விசாரிப்பதுதான் முறையாக இருக்கும். இருக்கின்ற அந்த அக்யூஸ்டுகள், மாநிலத்தில் இருக்கின்ற அந்த அக்யூஸ்டுகள் பெயிலில போகாமல் இருப்பதற்காக சார்ஜ் ஷீட் கோர்ஸ் செய்து மட்டும் தடை செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இந்த சார்ஜ் ஷீட் தடை செய்த உடனே மாநிலத்திலே சரியான முறையிலே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த சட்ட வழக்குகளை நடத்தாதினால் பல அக்யூஸ்டுகள் அதிலே வெளியே பெயிலில சென்றார்கள். பெயிலில் சென்றவர்கள் பல இடங்களில் தப்பி செல்லவும் முயற்சி செய்திருக்கின்றார்கள். இப்படி இருக்கையிலே இந்த வழக்கு தொடர்ந்து அவர்கள் இடைக்கால உத்தரவு பெற்ற பிறகு தொடர்ந்து உடனே நீதிமன்றத்திலே உச்சநீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட்ட இந்த வழக்கை எப்படியாவது இந்த வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்று தேர்தல் வரையும் கடைசி தேர்தல் முன்னாடி இந்த வழக்கு வந்தது. அதாவது 7ஆம் தேதி வந்தது, 7/4 வந்தது. அதன் பிறகு 14/4 வந்தது. அன்று பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பிறந்த தினம் என்பதனால், அன்று நீதிமன்றம் விடுமுறை என்பதனால் 21ஆம் தேதி இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இந்த வழக்கு 21ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்ட பிறகு அவர்கள் 23ஆம் தேதி தமிழக தேர்தல் இருப்பதினால் மாநில அரசாங்கத்தின் சார்பாக எங்களுக்கு இந்த வழக்கை நடத்துவதற்கு 1 வார கால அவகாசம் வேண்டும் என்று ஒரு மனுவை அளித்தார்கள். நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்தோம். அதன் பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் சரி, கடைசி அந்த வழக்கை இன்றைய தேதியில், அதாவது இன்று நடக்கின்ற இந்த 12/5 மே மாதம் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளலாம் என்று உத்தரவிட்டிருந்தார். ஆனாலும் 12க்கு முன்பே இந்த வழக்கு 11ஆம் தேதியே இந்த வழக்கு தேதி இங்கே வந்துவிட்டது. வழக்கமாக வழக்குகள் பார்த்தால் ஒரு தேதிக்கு வர வேண்டியது அதுக்கு பின் தேதிக்கு தள்ளி போகும். ஆனால் இந்த வழக்கிலே ஒரு நாட்களுக்கு முன்னாடியே வருகின்றது என்ற காரணம் என்ன என்று அறிந்து கொள்ள முடியும் என்றால், நேற்று தான் புதிதாக டிவிகே அரசாங்கம் பொறுப்பேற்றது. இப்போ டிவிகே அரசாங்கம் பொறுப்பேற்றால் அனைத்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்களையும் மற்ற அனைவரையும் புது அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு மாற்றும். நாளைக்கு கூட மாற்றலாம், 12ஆம் தேதி கூட மாற்றலாம். ஆகையினால் இன்று மிக பெரிய ஒரு சீனியர் வழக்கறிஞர், ஏறக்குறைய 50 லட்சம் வாங்கக்கூடிய வழக்கறிஞரை இன்றும் திமுக அரசாங்கமே வழக்கை நடத்துவது போல அவரே இன்று 1 வாரம் தேதி வேண்டும் நாங்கள் இந்த வழக்கை நடத்துவதற்கு என்று அவரே ஆஜராகி தேதி கேட்கின்றார். எங்கள் தரப்பிலே அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்பட்ட போது இந்த வழக்கு 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்ட இந்த வழக்கை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம். ஆனால் இதற்கிடையில என்ன பிரச்சனை என்றால், பின்னே வர வேண்டிய 12ஆம் தேதி வர வேண்டிய வழக்கு 11ஆம் தேதி ஏன் வந்தது என்று ஆராய வேண்டியது இருக்கின்றது. இங்க இருக்கின்ற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், முன்னாள் தமிழக அரசாங்கத்தின் சார்பாக இருக்கின்ற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாறினால் கொள்கை முடிவாக புதிதாக பதவியேற்று இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு மாநில அரசாங்கம் விட்டு விடலாம். அதனால் நாங்கள் மாநில அரசாங்கம் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றத்திலே சிபிஐ வேண்டும் என்று தாக்கல் செய்த மனுவை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. இது சம்பந்தமாக எங்களுடைய கட்சி பிரமுகர்கள் அனைவரும் இன்று முதலமைச்சருடைய தனி அலுவலகத்துக்கு சென்று புகார் கொடுத்திருக்கின்றார்கள். என்னவென்றால், ஏற்கனவே திமுக அரசாங்கத்தின் இந்த வழக்கை சிபிஐக்கு எடுத்து சென்ற உயர்நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் 48 நாட்கள் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் இந்த வழக்கை அவர்கள் சிபிஐக்கிடம் ஒப்படைக்காமல் இருந்திருக்கின்றனர். எனவே இந்த வழக்கை புதிதாக பொறுப்பேற்ற அரசாங்கம் பெரும்பான்மையான தலித் மக்களையும், தலித் மக்களுடைய ஆதரவையும், அதே போன்று பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை நேரடியாக எடுத்து சென்று களத்திலே திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், அதிமுக மற்ற கட்சிகள் பாபா சாஹிப் அம்பேத்கரை மறைத்து வைத்து அரசியல் செய்த நேரத்திலே புதிதாக வந்திருக்கின்ற முதலமைச்சர் மாண்புமிகு திரு
விஜய் அவர்கள் இந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் படத்தை அனைத்து இடங்களிலும் தமிழ்நாட்டிலே வந்து கேட்டு வாக்கு சேகரித்தார். அப்படிப்பட்ட பாபா சாஹிப் கொள்கையிலே வந்து தனிப்பட்ட முறையிலே வந்து கொள்கை ஈடுபாடு கொண்ட சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் ஜெய்பீம் என்ற முழக்கத்தை தமிழ்நாடு முழுக்க ஒலிக்க செய்தவர்கள். தலித் மக்களிடையே ஒரு பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு விசாரிப்பதை தடுப்பதற்காக ஏற்கனவே திமுக அரசாங்கம் செய்த அந்த சதியை முறியடிப்பதற்கு இந்த வழக்கை வந்து நாங்கள் மேல் முறையீடை வாபஸ் பெறுகிறோம் என்று கொள்கை முடிவு கூட எடுக்கலாம் என்பதற்காக நாங்கள் எதிர்பார்த்து இருக்கின்றோம். ஆகையினால் இந்த வழக்கு கண்டிப்பாக வழக்கு நடந்தாலும் சிபிஐக்கு மாற்றப்படுவது உறுதி. அப்படி வந்து கொள்கை முடிவாக தமிழக அரசாங்கம் எடுத்து இந்த வழக்கை வந்து மீண்டும் சிபிஐ வசம் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு விட்டாலும் எங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக இந்த முதல்வருக்கு நம்முடைய புதிய முதல்வருக்கு எங்களுடைய கோரிக்கையாக கட்சியின் சார்பாகவும் எங்களுடைய கட்சி பிரமுகர்கள் இன்று முதலமைச்சருடைய தனி அலுவலகத்துக்கு சென்று புகார் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சம்பந்தமான முறையீடு கொடுத்திருக்கின்றார்கள். அதனால இந்த முறையீடை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த கொலையிலே முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கொளத்தூர் தொகுதியிலே வந்து 50,000க்கு மேல் தலித் வாக்குகள் இருக்கின்றன. அப்படி தலித் வாக்குகள் எல்லாம் வந்து இந்த முதலமைச்சருக்கு எதிராக போய் முதலமைச்சரே தோற்கும் அளவிற்கு இருந்திருக்கிறது. அண்ணன் முதலமைச்சருடைய தொகுதியிலே அவருடைய வீட்டு வாசலிலே படுகொலை செய்யப்படுகின்றார். அது ஒரு அரசியல் படுகொலை, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண மக்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருந்திருக்கிறது என்று அந்த அரசாங்கத்தில் உறுதி செய்ய முடியாமல் அந்த வழக்கை தாங்களே விசாரித்துக் கொண்டு தாங்களே நடத்தி கொள்கிறோம் என்றுதான் பல அரசியல் முக்கிய குற்றவாளிகளை மறைப்பதற்கான இந்த வேலை நடைபெற்றது என்பதற்காக தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. அப்படி சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டும் இதை இவர்கள் தொடர்ந்து நாங்களே விசாரிப்போம் என்று இன்று வரை அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்திலே முறையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே புதிய அரசாங்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த வழக்கு மேல்முறையீடை வாபஸ் வாங்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அடுத்த தேதி வருவதற்கு முன்பு எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது வழக்கு மூலமா தான் நாங்கள் இந்த சிபிஐக்கு உச்சநீதிமன்றத்திலே மாற்றிய அந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றமே இது சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னது. அதை மீண்டும் 3வது முறையாக மனு செய்துதான் இடைக்கால தடை பெற்றார்கள். எனவே இந்த வழக்கு அடுத்த முறை வருவதற்குள் மாநில அரசாங்கமும் இதற்கு நடவடிக்கை எடுத்து இந்த வழக்கை வந்து மேல்முறையீடை மாநில அரசு சார்பாக திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்பதையும் வழக்கு மூலமாக அதை பெற்றாலும் வந்து நாங்கள் அண்ணனுடைய வழக்கு வந்து சிபிஐக்கு மாறும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். சார், புதிதாக பதவியேற்ற முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இதை ஏற்பாரா சார்? எப்படி சார் திமுக பண்ண தப்ப திரு விஜய் அவர்களை பண்ண மாட்டாரா? எப்படி சார் சிபிஐக்கு மாற்றுவாரா? எப்படி சார்? அதாவது பெரும்பாலான தலித் மக்கள், அதாவது ஷெட்யூல் காஸ்ட் பப்ளிக் வந்து புதிய முதல்வரை ரசிக்கின்றார்கள், புதிய முதல்வரை விரும்புகின்றார்கள். அப்படி விரும்பி வாக்களித்து அண்ணன் ஆம்சாங் அவர்கள் தலித் மக்களுடைய ஒரு ஐகான், ஒரு லீடராக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருடைய வழக்கை கண்டிப்பாக வந்து புதிய முதல்வர் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்வார் என்று நாங்கள் நம்புகின்றோம். அவருக்கு மட்டும் இது கிடைத்த நீதியாக இருக்காது. அந்த மக்களை வந்து கொலை செய்தால் வந்து நியாயம் கேட்பதற்கும் நீதி கேட்பதற்கும் அவர்களுக்கு எந்தவித நாதியும் இல்லை என்று திமுக அரசாங்கம் அதை டீல் செய்ததை இவர் முறியடிப்பார் என்று நான் நம்புகின்றேன். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார். நன்றி சார்.